வந்தவங்களோ அதுக்கு முந்தின வருஷம் வந்தவங்களோ அது எப்படி தேர்தல் வரும்போது மட்டும் வராங்க? அப்ப உங்களிடமிருந்து உங்களுடைய உரிமையை கொள்ளையடிப்பதற்காக விலை பேசி வாங்குவதற்காக வருகிறார்கள். நான் அறிந்தவரை தன்மானம் உள்ளவர் எவரும் வாக்குகளை விற்பதில்லை. தான் விரும்பியவனுக்கு எந்த கொள்கையா இருக்கும், எந்த கோட்பாடா இருக்கும், தான் விரும்பியவனுக்கு போடுகிறார். அப்படித்தான் ஒருத்தர் வாக்கு செலுத்த முடியும். அதுதான் நியாயமான, அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகத்தின் அழகு. நாங்கள் சொல்கிறோம், எங்க வேட்பாளர் படித்தவர், ஆகச்சிறந்தவர், நேர்மையாளர். நீங்க சொல்லுங்க, துரை சந்திரசேகர் அப்படிதான் இருந்தாரு, இப்ப வந்து கேட்பாரு, அவர் ஏற்கனவே நல்லா செஞ்சிருக்காரு, நாங்க திருப்பம் ஒரு வாக்கு செலுத்த. நீங்க மனசுல கழிச்சு சொல்லுங்க. இங்க ஆண்டாள் இந்த கட்டணத்திறந்து என்னாச்சு, எப்படி மோசமா பேசி அனுப்பப்பட்டாரு, நீங்களே காரி துப்புனீங்க அவரை. அப்பேற்பட்டவருக்கு மறுபடியும் ஓட்டு போட போகிறீர்களா? அப்படிப்பட்டவருக்கு தான் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட போகிறீர்களா என்று பாருங்கள். இன்னொரு முட்டாள் கூட்டம் இப்ப கிளம்பியிருக்கு. தாவேகா தெற்கிரி கூட்டம், ஒரு நடிகர் கூட்டம். அந்த கூட்டம் எவனா செத்தா என்கிட்ட வந்து துக்கம் கேட்டு போறான்னு. நான் கேட்கிறேன், எவனா செத்தான்னா என் வீட்டுக்கு போவானா? செத்தவன் வீட்டுக்கு இல்ல பாடியை கொண்டாங்க, நான் பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. முட்டுல உள்ளங்கால மூல கூட வேலை செய்ய மாட்டேன். அது பின்னாடி ஒரு பைத்தியக்கார கூட்டமே சேருது, படிச்ச பைத்தியக்கார கூட்டம் வேலை சேருது. ஏன்டா எதுக்குடா ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு மாற்றம் உண்டு பண்ணணும். சரி, மாற்றம் உண்டு பண்ணணும். என்னடா மாற்றம் உண்டு பண்ண போறாருன்னா, அதெல்லாம் கிடையாது. அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அவர் நல்லா பாட்டு பாடுவாரு, அவர் நல்லா நடிப்பாரு. நடிக்கிறவனு படத்தோட விட்டு வரணும். அவர் என்ன செய்வாரு? வந்திருக்காரா? 41 பேர் செத்து போனா உங்க கூட்டம்